திருவள்ளூர் மாவட்டம் பூந்தமல்லியில் வெள்ள நிவாரணத் தொகைக்கான டோக்கன் வாங்க ஏராளமான மக்கள் குவிந்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் விக்னேஷ் வழங்க கேட்கலாம். விக்னேஷ், விவரங்களை பகிர்ந்துக்குங்க. வணக்கம் அரசு. மிக்ஜம் புயலால் பாதிக்கப்பட்ட பொதுமக்களுக்கு தமிழக அரசு சார்பில் 6000 நிவாரண தொகையானது வழங்கப்படுவதற்கான இன்று இதுக்கான டோக்கன் வழங்கப்பட்டு வருகிறது. குறிப்பாக இந்த நிவாரண தொகையானது சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு ஆகிய 4 மாவட்டங்களில் உள்ள பாதிக்கப்பட்ட பொதுமக்களுக்கு வழங்கப்படும் என்று தமிழக அரசு சார்பில் அறிவிக்கப்பட்ட நிலையில் இன்று நாம் தற்போது பார்த்துக் கொண்டிருக்கக்கூடிய பகுதியானது திருவள்ளூர் மாவட்டத்துக்கு உட்பட்ட பூந்தமல்லி நகராட்சி 5வது வார்டு. இந்த ரேஷன் கடையில் 3 வார்டுகளுக்கு உட்பட்ட பகுதிகளில் உள்ள பொதுமக்கள் வாங்கக்கூடிய சூழலில் தற்போது இங்கு அதிக அளவில் பொதுமக்களானது குவிந்ததால் பரபரப்பான சூழல் நிலவி வருகிறது. இந்த ரேஷன் கடையில் பொறுத்தவரை 1600 குடும்ப அட்டைதாரர்கள் உள்ளனர். அதில் 1325 குடும்பத்தாரர்களுக்கு தற்போது இந்த நிவாரணத் தொகையானது வழங்கப்படக்கூடிய சூழலில் அதிக அளவில் இந்த பொதுமக்கள் சூழ்ந்திருக்கிறனர். இதற்கு வருவாய்த்துறை அதிகாரிகள், நகராட்சி நிர்வாகிகளோ ஒழுங்கான அந்த ஏற்பாடுகள் சரியான ஏற்பாடுகள் செய்யாதால் கூட்டமாக முந்திக் கொண்டு அவர்கள் வாங்கக்கூடிய அந்த சூழல் உள்ளது. இதனால் இந்த பகுதியில் பெரிய பரபரப்பானது ஏற்பட்டு வருகிறது. எனவே இந்த பகுதியில் பொதுமக்களை ஒரு ஒழுங்குபடுத்தி இந்த வரிசையில் வாங்குவதற்கு அவர்களை அதை சீர் செய்ய வேண்டும் என்று அந்த பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். மேலும் அதாவது ஓட்டு கேட்கும் போது அதிக அளவில் டேபிள்கள் போட்டு அதிக ஊழியர்கள் பணி செய்யும் போது இது போன்ற நிவாரணத் தொகை வழங்குவதற்கு குறிப்பிட்டு சிலர் மட்டுமே இதனை வழங்குவதற்கு வந்திருப்பது அவர்கள் மத்தியில் பேசும் பொருளாக மாறியுள்ளது. அரசு விக்னேஷ், விவரங்களுக்கு நன்றி.